ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/4 கிலோ நம்ம மட்டன் கோலா உருண்டைக்காக தேவைன்னா கொத்து கறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொத்துக்கறி நம்ம கடையில் கேட்டால் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொத்துக்கறி ஸ்டைலில் வெட்டி கொடுப்பாங்க. இது நம்ம பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு இப்படி நைஸாக வெட்டி வச்சா தான் நமக்கு என்ன பண்ண முடியும், உருண்டை பிடிக்க முடியும். சில பேர் கறியை வாங்கி நம்ம கட் பண்ணி மிக்சியில் அப்படியே அரைப்பாங்க. வேண்டாம், நம்ம கடையிலேயே கொடுத்தாலே கொத்துக்கறி ஸ்டைலில் வெட்டி கொடுங்கன்னா வெட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அலசி நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். சில பேர் எண்ணெயிலலாம் வேக வைப்பாங்க. நம்ம குக்கரில் விசில் வச்சு வேக விடலாம். இது நல்லா அலசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 டைம்ஸ் நல்லா அதில் ப்ளட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த ப்ளட்டெல்லாம் வராமல் 3 டைம்ஸ் நல்லா அலசிக்கலாம். நல்லா கையில் நல்லா பிணைஞ்சு விட்டுறணும். பிணைஞ்சு விட்டு அதை நமக்கு அதில் இருக்க அந்த ப்ளட்லாம் வெளியில் வரும். இதை என்ன பண்ண போகிறோம், வடிகட்டியை வச்சு வடிகட்டி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கறி நம்ம சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக அப்படி சாய்ச்சோம்னா கறி கீழே கொட்டிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் 3 டைம்ஸ் அலசி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அலசிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் வேக வைக்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். சில பேர் இது எண்ணெயில் வறுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் எண்ணெயில் வறுக்கலை, வேக வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அடுத்தது குக்கரில் ஒரு விசில் வச்சா நமக்கு போதும். ஏன்னா இது மட்டன்னால நமக்கு ஈஸியாக வெந்துடும். நம்ம திருப்பி எண்ணெயில் வேறு பொரிச்சு எடுப்போம். அதனால் ஒரு விசில் போதும். ஸோ இந்த விசில் வரத்துக்குள்ளே நம்ம மசாலா ஐட்டம் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, கோலா உருண்டைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவை பார்த்திங்க அப்படின்னா சோம்பு 1 ஸ்பூன், ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சோம்பு, பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு 3, ஒரு ஏலக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் சில் ஒரு 4-5 பல், முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் எண்ணெயில் வறுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் போட்டுட்டு, பச்சை மிளகாய், சோம்பு, முந்திரி பருப்பு, தேங்காய் சில்லு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கருக விடாமல் லைட்டாக வறுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த கொஞ்சம் லைட்டாக இந்த பொட்டுக்கடலை கலர்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. வெங்காயம்லாம் கண்ணாடி பதம் வந்துருச்சு, வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச கொத்துக்கறியை நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு அதை நம்ம மிக்சியில் நம்ம மறுபடியும் அரைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையானதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 3 டைம்ஸ் போட்டு நான் மிக்சியில் அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சாக வந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்க, தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலா ஐட்டத்தையும் நம்ம நல்லா அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி நம்ம உப்பு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். நல்லா பிணைஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பிணைஞ்சி பார்க்கும்போது உருண்டை பிடிச்சி பார்க்கணும். அதில் உருண்டை பிடிக்க நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு நம்ம கடலை மாவு இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸு. இந்த கடலை மாவு சேர்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும், இந்த உருண்டை உடையாமல் இறுக்கி பிடிச்சி நல்லா உருட்டுறதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உருட்டியாச்சு. இங்கே பாருங்கள், 1/4 கிலோ மட்டனுக்கு பார்த்திங்கன்னா 10 உருண்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயை நல்லா காய வச்சு தான் நம்ம இதை போடணும். இல்லை அப்படின்னா உடஞ்சிரும். அதனால் நல்லா எண்ணெயை காய வச்சு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தான் நான் செஞ்சுருக்கேன். மீதி எண்ணெயை நான் என்ன பண்ண மாட்டேன், திருப்பி ரீயூஸ் பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சம் எண்ணெயிலே ஊற்றி நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் திருப்பி போடுறேன். நான் பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்ததையும் நம்ம திருப்பி போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், திருப்பி போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட உருண்டை தான் நல்லா வெந்துருச்சு, அப்படியே எடுத்தாச்சு. மீதி 2 வெந்துட்டுருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா போட்டு நம்ம எடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோலா உருண்டை ரெடி.